Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட அக்வாரியம் டேங்க் தாங்க செட்டப் பண்ண போறோம். சோ இது வந்து நம்மளோட ஒரு 3 feet டேங்க். இது நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த டேங்க்ல இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே வந்து நான் வேற டேங்க் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து இதோட புதுசா ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். சோ இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம ஒரு கிராஸ் பேஸ்மென்ட் தான் போட்டுறணும். சேம் அதே பேஸ்மென்ட்டை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கிராஸ் பேஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ பை பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து கஸ்டம் சைஸில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம வந்து கட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு கேவ் மாதிரி ராக் மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் இதுக்கு கீழே போயிடுது. டேங்க்குள்ளே நீங்கள் வந்து கிராவல் யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 months 1 year வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஸோ டேங்க் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வாட்டரை வந்து நார்மலாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நான் வாட்டரை ஃபில் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 daysக்கு வந்து ஏர் பம்ப் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வாட்டரை வந்து ஏஜில் வந்து விட்டுட்டேன். ஸோ ஏஜில் வாட்டர் தான் ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இல்லைனா நார்மல் சால்ட் வாட்டரை ஊற்றணும் அப்படின்னா உடனே வந்து சைட்லலாம் சால்ட் கன்வெர்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நார்மலாக ஒரு 150 rupeesக்குள்ளே கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேங்க்கில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக வந்து ஹீட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதோட டெம்பரேச்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த டெம்பரேச்சர் மீட்டர் வந்து உங்கள் டேங்க்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலர் வாட்டர் டெம்பரேச்சரை டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஏர் பபிள் மோட்டரை வந்து ரன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம டேங்க்கில் வந்து என்ன ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பிஎஃப் ஃப்ளவரானில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவரான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃப்ளவரான் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஃப்ளவரானை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேங்க்கில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டரை வந்து நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 days பக்கம் வந்து அப்படியே ரன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் மீட்டரை பற்றி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம உள்ளே போட்டிருந்த செட்டப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த உள்ள இருக்க டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து நார்மல் ஏர் டியூபை வந்து அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு ஸோ 2 நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பம்ப் இருக்கும். ஸோ அந்த டியூவல் ஏர் பம்ப் 2 சைடும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கனெக்ட் பண்ணனால வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பபுள் வந்து வால் வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏர் பம்ப் மோட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸும் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து சர்க்குலேஷன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய டைப்பில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்டர்னல் ஃபில்டராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து சென்டராக ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாலும் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.